ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஆரான்ற தமிழ் படம் தான். இதை இயக்குனது பார்த்திங்கன்னா விஜய் ஸ்ரீ. ரைட்டிங் கிரெடிட்ஸ் விஜய் ஸ்ரீக்கு தான். நடிகர் பார்த்திங்கன்னா யோகி பாபு, மனோபாலா, சுரேஷ் மேனன், பழக்கருப்பையா, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சிங்கம் புலி, மொட்டை ராஜேந்திரன், சாருஹாசன், ஒரு பெரிய பட்டாளம் நடிச்சிருக்காங்க. மைம் கோபி ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க. வனிதா விஜயகுமார் எல்லா கேரக்டர் எல்லாம் அவங்களும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கூட ஒரு முக்கியமான ஒரு ஹீரோ மனோபாலா, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கூட வந்து அந்த நிமிஷான்ற ஒரு பொண்ணு நடிச்சிருக்கு, அப்புறம் அனுமோல்ன்ற பொண்ணு நடிச்சிருக்கு. இவங்க கூட ஒரு முக்கியமான ஒரு லாங் லாஸ்ட் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹீரோ, நம்ம சில்வர் ஜூப்ளி ஹீரோ மைக்மோ அப்படிலாம் சொல்லுவாங்க, மோகன் நடிச்சிருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் இருக்க ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது சூசைட் தான் பண்ணிக்கிச்சா இல்லை உண்மையாக உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு தான் படத்தோட கதை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊட்டியில் வந்து பின்னணியில் நடக்கிற மாதிரி கதை. அது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பின்னணி. அதை வந்து இவர் வந்து கோயம்புத்தூர் பின்னணியில் கதை நடக்கிற மாதிரி. அப்புறம் அவர் போய் அங்கே போய் அதில் நடுவில் வந்து மெடிக்கல் மாஃபியா, அதுலேருந்து வர இது, அப்புறம் கரப்ஷன், அப்புறம் மத கலவரம், அதெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க. நடுவில் ஒரு குண்டு வெடிப்பில் வந்து ஒரு ராணுவீர் இருந்துறாரு. அதில் வந்து இவர் இப்ராஹிம் ஒரு கேரக்டர் அவரை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. நடுவில் போலீஸ் வேறு இவரை தேடுறாங்க. போலீஸ் வந்து இவரால் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது ஏன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பிரச்சனை. கடைசியில் வந்து இந்த மெடிக்கல் மாஃபியாவோட ஹீரோன்ற ஒரு ஆளை வந்து இவர் எப்படி வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாருன்றதான் படத்தில் கதை. அந்த பொண்ணு வந்து இறந்ததுன்னு சொல்கிறது, கடைசியில் இருக்கா இல்லையான்றது கடைசி இது. ஸோ இதில் வந்து நிறைய படத்தோட ட்விஸ்ட் அதெல்லாம் அப்படியே போனாலும் திரைக்கதை வயசாக இது வந்து ஸ்லோவாக இருக்க மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனால் படத்தில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வைஸாக நல்லா இருக்குது. பட் திரைக்கதையாக ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மோகன்லாம் நல்லா இருக்கார். இருந்தாலும் படத்தோட இது வந்து ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது. நிறைய கதைகள்லாம் வருது. அவர் ரிவெஞ்ச் எடுக்கிற விதம் அதெல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பஸ்ஸில் ஒரு ஃபைட் வரும். எல்லாமே சமூக கருத்து எல்லாமே நல்லா சொல்கிறாரு. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த குண்டு வெடிப்பு அந்த சீன் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் படத்தில் வந்து திரைக்கதையாக பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. எனிவே ஹேட்ஸ் ஆஃப் டு மோகன் அண்ட் விஜய் ஸ்ரீ விச் யூ மேக்கிங் தட் மூவி. பட் படமாக பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் லேகிங்காக இருந்துச்சு இந்த படம் வந்து. ஆனால் சமூக அக்கறையோடு எடுக்கப்பட்ட படம். இது பார்க்க வேண்டிய அது எல்லாமே கரெக்ட் தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வைஸாக ஓகே. படத்தோட விஷுவலாக பார்க்கும்போது, ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் படமாக பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.